ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தன்மானத்தில் கை வைத்து விட்டால். அலுவலகத்தில் வேலை பார்க்கும் மகள் நள்ளிரவு தூங்காம சோஃபாவில் அமர்ந்திருந்தாங்க. அப்பா அதை கவனிச்சாரு. அருகில் வந்து ஏன் தூங்கல அப்படின்னு கேட்டாரு. மனசு சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா மக. உனக்கு அன்பான குடும்பம் இருக்கும்போது மனசு ஏன் சரியில்லை அப்படின்னு கேட்டாரு அப்பா. இது அலுவலகத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா மக. என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்பா. மகள் சொல்ல ஆரம்பித்தா. என்னோட அலுவலகத்துல கூட்டி பெருக்கி துடைத்து சுத்தம் செய்யும் பெண் ஒருத்திக்கு இப்போது கல்யாணமாகி குழந்தை பிறந்து 1 வருடம் ஆயிடுச்சு. அவகிட்ட நட்போடையும் உரிமையோடையும் நான் பழகுவேன். தன்னோட குழந்தையின் 1ஆம் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட அவ ஆசைப்பட்டா. அதுக்காக அலுவலகத்துல ஒரு சில ஊழியர்கள்கிட்ட பணமும் அவ கேட்டா உதவியா. அவர்கள் கொடுக்க மறுத்து விட்டாங்க. நான் அதை கேள்விப்பட்டு அவள் கேட்காமலேயே முன் வந்து நான் பணத்தையும் கொடுத்தேன். அதை வாங்கி கொண்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லி கொண்டே இருந்தா. அதன் பிறகு பிறந்த நாள் நெருங்க நெருங்க அவளோட நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என்னோட பேசுவதையே குறைத்து கொண்டா. பிறந்த நாளுக்கு கூட என்னை பெயருக்கு தான் அழைச்சாலே தவிர மனசார அழைக்கவே இல்லை. ஆனா அவளுக்கு பணம் கொடுக்க மறுத்தவர்களை எல்லாம் திரும்ப திரும்ப அன்போடு அழைச்சா. என்னை வேண்டுமென்றே ஒதுக்கியதை என்னால உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் அவகிட்ட பிறந்த நாள் அன்று எனக்கு வேற வேலை இருக்கு, வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவ உடனே சரிங்க மேடம், உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா. விழாவுக்கு வர சொல்லி என்னை வற்புறுத்துவா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னா மக. உடனே அப்பா, பிறந்தநாள் முடிஞ்சிருச்சா, நீ போகலையா அப்படின்னு கேட்டாரு அப்பா. அதுக்கு மக சொன்னா, நேற்று பிறந்த நாளுக்கு நான் போகல. அந்த குழந்தைக்காக இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அவ அழைக்காத அலட்சியமோ ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வைத்த கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சியும் என்னை துன்புறுத்துகிறதப்பா. என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொன்னா மக. அப்பா உடனே, நீ அவளுக்கு பண உதவி செய்த பிறகு அந்த பெண்ணை பொதுவில் அனைவர் முன்னிலையிலும் எதற்காகவாது உரிமையா கிண்டல் செய்தியா அப்படின்னு கேட்டார். நினைவில் இல்லப்பா அப்படின்னு அவ சொன்னான். யோசித்து வை, நிச்சயம் அப்படி ஒன்று நடந்திருக்கும். அப்பா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போனாரு. அப்பா வந்ததும் மக ஆர்வத்தோட சொன்னான், ஆமாப்பா, நான் பண உதவி செய்த 1 வாரத்துல அவ ஒரு மஞ்சள் கலர் புடவை அணிந்து அங்க வந்திருந்தா. அது அவள் கணவன் அன்போடு எடுத்து கொடுத்ததாம். நான் அதை பார்த்த உடனே, என்னப்பா மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான், இதையெல்லாம் கட்டுனா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் பார்க்கணும் போல, கண்ணு கூசுது அப்படின்னு சொன்னேன். அதற்கு சுற்றி இருந்த அனைவருமே சிரிச்சாங்க. ஆனா அவளுமே சிரிச்சாளே அப்படின்னு சொன்னா பொண்ணு. உடனே அப்பா சொன்னாரு, நீ அவ குழந்தையின் பிறந்த நாளுக்கு உதவி செய்து விட்டு அவளை அவமானப்படுத்தினா பதிலுக்கு உன்கிட்ட எப்படி அவ பேசுவா? அவ கோபத்தை இயலாமையும் எப்படி காட்ட முடியும்? வேறு வழி இல்லை, சிரித்து தானே ஆக வேண்டும். நான் சொல்வது மாதிரி செய் அப்படின்னு அப்பா ஒரு யோசனை சொன்னார். அதன்படி மறுநாள் காலையில 1 மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண்ணோட வீட்டுக்கு போனான். தொட்டிலில் கிடந்த மகளை தூக்கி கொஞ்சி, பிறகு பிறந்த நாளுக்கு வர முடியல கண்ணா, இந்தா ஆண்டி உனக்கு பொம்மை வாங்கி வந்திருக்கேன் பாரு என்று பொம்மையை அருகில வச்சா. அதன் பின்னாடி அந்த பெண்ணை பார்த்து, நேத்து எங்க குடும்பத்தோட வாட்ஸ்அப் குரூப்ல என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் 10ஆம் வகுப்பு மார்க் குறைவானது என்று பொதுவில் கிண்டல் செய்தான். அவன் அதை ஜாலியாக செய்தாலும் பொதுவில் அப்படி கிண்டல் செய்ததை என்னால தாங்கிக்கவே முடியல. அப்போதுதான் நான் உன்னை மஞ்சள் கலர் சிங்கிச்சான் என்று கிண்டல் செய்த போது உன் மனம் எப்படி பாடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு அந்த பெண் கிட்ட இந்த மகள் மன்னிப்பும் கேட்டா. வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க இவள் கையை பிடித்து கொண்டா. அங்கிருந்து பைக்கை எடுத்து அலுவலகத்திற்கு நோக்கி வரும்போது, ஒரு மனிதனுக்கு நீ கோடி ரூபா கொடுத்தா கூட அவன் தன்மானத்துல கை வச்சுட்டா அவன் உன்னை எதிர்க்கவே செய்வான் என்று அப்பா சொன்ன வாசகம் அந்த மகளுக்கு நினைவுக்கு வந்தது. புரிதலுடன் சிரித்து கொண்டா. நம்ம ஒரு பண உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பொது வழியில நம்ம எந்த காரணத்துக்கு கொண்டும் அவங்க தன்மானத்தை சீண்டி மட்டும் பார்த்துடக்கூடாது. அது அவங்கள ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும். அதுவும் ஒரு விதத்துல பாவம் தான். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.